வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்காரம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் போல்ட்டோட Z40 சீரிஸ்லேருந்து Z40 சீரிஸோட ஃபஸ்ட் கேமிங் ஹெட்செட் Z40 கேமிங் தான் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி இதுதான் வீடியோவில் அன்பாக்சிங்கான ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோவில் போதுக்கு முன்னாடி ஏன் பின்னி நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துடலாம். ஸோ டைம் லாஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஓகே கைஸ், ஸோ இதுதான் போல்ட்டோட Z40 கேமிங்கோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தோன்னே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோ, அப்படியே லெஃப்ட் சைடில் 1 year வாரண்ட்டி, ரைட் சைடில் எதுவும் இல்லை. டாப்பில் பார்த்தோம்னா போல்ட் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் 2 கோடிக்கு மேலே ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஓகே, அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி, அப்புறம் பூமேக்ஸ்க்கான டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 4 மைக் வித் EMCயும் கொடுத்துருக்காங்க. டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி, அப்புறம் லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டி ப்ளூடூத். ஆமாம், இங்கே நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அப்படி நம்ம இந்த ரேப் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம். இதுவும் ஒரு டைம் லெஸ் பண்ணிவிடுவோம். சரி ஓடிப்போ. ஓகே, ஸோ அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணோம்னா, ஸோ நம்ம Z40 அல்ட்ரா போட்டோம்ல அதே மாதிரி தான் இங்கே ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் இது இருக்கிறது பார்த்தோம்னா, ஸோ பாக்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகே கைஸ், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ Z40 கேமிங்கான யூசர் கைட். ஸோ இது கூட நமக்கு வேறு என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் அண்ட் நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். அப்படியே நம்ம பட்ஸுக்கு வந்தோம்னா, ஸோ நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். ஓகே, நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இது போக ஒயிட் கலர் ஆப்ஷன், ஃபுல் ஒயிட் டிரான்ஸ்பரண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணால், ஸோ பில்டும் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. அந்த RGB எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே டச் ஏரியாஸில் RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. ஸோ பாட்டமில் டைப் சி போர்ட் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக சின்னதாக ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த RGB லைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதை நான் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிட்டு ரிவ்யூவில் சந்திப்போம். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நம்மளுக்கு அயன்மேன் இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ இது அப்படியே க்ளோஸ் பண்ணோம்னா, ஸோ 2 கண்ணு மாதிரி இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஓகே, ஸோ அயன்மேன் மாஸ்க் அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. ஓகே, டிசைன் வைஸ் பின்னிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கையில் காம்பேக்டாக இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, காம்பேக்டாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸோ இது கூட ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகே, வெல்கம் பேக் டு த ரிவ்யூ மக்களே. ஸோ Z40 கேமிங்கே என்னோட பிரைமரி ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ இதோட ரிவ்யூக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் தான் பில்டு. ஸோ பில்டுன்னு ஆரம்பித்தோம்னா, ஸோ அன்பாக்சிங்கில் சொன்னதான் இங்கேயும் கைக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காம்பேக்டாக நல்ல கியூபிக்கல் கேர்வி பேட்டர்னில் டிசைனில் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இதோட அந்த RGB லைட்டிங். ஸோ ப்ளஸ் இங்கே ஐ கேச்சிங்காக இந்த 2 கண்ணு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சி, நல்ல டிரான்ஸ்பரண்டான டிசைனில் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை நம்ம நைட் டைமில் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. அண்ட் RGB லைட்டிங் பார்த்தோமே நல்லாவே இருந்துச்சு, நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்டும் வேலை செய்யும். RGB லைட்டிங் நீங்கள் சார்ஜ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும், நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அகைன் பில்டு பார்த்தோம்னா செம சாலிடான பில்டு, சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா அயன்மேன் இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அயன்மேன் மாஸ்க்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ட் பில்டோட இயர்பீஸ். ஸோ இயர்பீஸோட பில்டுன்னு வந்தோம்னா, ஸோ நமக்கு இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கான இண்டிகேஷன் நல்ல ஒரு டிசைனான கேர்வியாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இயர்பீஸ் டச்சிங் ஏரியாலுமே, அதாவது சென்சர் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்க ஏரியாலுமே உங்களுக்கு இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னியர் ஃபிட்டுனாலுமே நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. என் காது சின்ன காதுங்களால நான் சின்ன பட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் இயர்பீஸோட சைஸை பொறுத்து நீங்கள் பட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு வரும்போது நல்ல ஒரு குட் பிளாஸ்டிக் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அந்த RGB லைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பாட்டமில் ஒரு டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அப்படி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் டைமிங்கில் அந்த மாதிரி டைமிங்கில் பட்ஸ் தண்ணி நடந்துச்சுன்னா ஒரு விஷயம் இல்லை, எடுத்து டக்குன்னு தொடச்சி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா சீல்டு பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. ஸோ பில்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு பில்டு. அண்டு காம்பேக்ட்னஸ் தாங்க சீரியஸ் சொல்லணும். இந்த காம்பேக்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கைக்கு நல்லா அடக்கமாக நல்ல கேர்வியான பேட்டர்னில் சூப்பராக. ஸோ பேக்கெட்டுக்குள்ளே போட்டாலும் சரி, பேக்கில் இருக்குதுன்னு தெரியாது, பேக்கில் இருந்தால் பேக்கில் இருக்குது தெரியாது, அந்தளவுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த 2 கண்ணு தான்
சீரியஸாக போனால் 2 கண் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் நல்லாவே கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே பேட்டரி பேக்கப் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு 60 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ இங்கே பட்ஸ் எடுத்து காதில் மாட்டிட்டு ஒரு 1 ஹவர் சார்ஜ் போட்டு போனாலே உங்களுக்கு பட்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லாயிரும். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தா நல்ல ஒரு குட் பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் சார்ஜரில் பார்த்தோம்னா ஒரு 3 to 4 டேஸ்க்கு மேலே வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டென்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மல் டெய்லி யூசேஜ் அப்போ கேமிங் அப்போதைக்கப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் ஹெட்செட். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு லேட்டன்சி வந்து 40 ms லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் மோட் நல்லா வேலை செஞ்சு நான் பிஜிஎம்ஐ டெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ லேட்டன்சி எனக்கு பெருசாக எந்த விதமான இதுவும் தெரில. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ கேமிங் மோட் 40 ms நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறேன், நீங்களே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே நம்மளுக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 தான் மக்களே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வர எல்லா பட்ஸுமே எனக்கு 5.4 கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் நம்மளுக்கு அதே தான் கிடச்சிருக்கு. ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நீங்கள் பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும் இப்போதான் ஒன்றே கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே நம்மளுக்கு 10 மினிட்கான ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோனோட இடத்துல வச்சுட்டு நீங்கள் பட்ஸில் மட்டும் காதில் மாட்டிட்டு போனால் ஸோ எந்த விதமான சிக்னல் இஷ்யூ இல்லை, வாய்ஸில் எதுவும் பிரேக் ஆகலை, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இங்கே நம்மளுக்கு 10 mmக்கான டைனாமிக் டிரைவரும் கொடுத்துருக்காங்க வித் பூமிக்ஸ் டெக்னாலஜியோட. ஸோ ஆடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பேஸெல்லாம் பார்த்தோம்னா ஆடியோ சவுண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் அண்ட் மூவிஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலுமே இந்த பட்ஸ் பார்த்தோம்னா நல்லா வேலை செஞ்சு. ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா குவாட் மைக் வித் ENC சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஜென் மோடோட பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸாக சொல்லணும்னா அந்த ஆடியோ குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த விதமான இஷ்யூ இல்லை, அந்த பேஸ் சவுண்ட்ஸ் அந்த ஆடியோ கிளாரிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கால் குவாலிட்டின்னு வரும்போதும் ஸோ நம்மளுக்கு இங்கே ENCயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோரில் பேசும்போது கால் குவாலிட்டி செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்த விதமான இஷ்யூ இல்லை, பேக்ரவுண்ட் நாய்ஸில் எதுவுமே இல்லை. அண்ட் இதே எப்படி நம்ம அவுட்டோருக்கு போனாலும் சரி, ஸோ ENC நல்லா வேலை செஞ்சு அவுட்டோர்லேயுமே. ஸோ பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸஸ் லைக் காத்தடிக்கிறது, அப்புறம் பஸ் ஆரன் சவுண்டு, வண்டி ஆரன் சவுண்ட்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த கால் குவாலிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது எந்த விதமான இஷ்யூ இல்லை கைஸ். ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு போல்ட்டோட AMP ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா பாப், கல்ச்சர், ஜாஸ், கிளாசிக் இந்த மாதிரி மியூசிக் மோட்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளஸ் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி நம்மளால் ஸோ எந்தெந்த சவுண்ட்ஸ் வேணுமோ, ஸோ பேஸ் அதிகமாக வேணும்னா அந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் SBC, SBS அப்புறம் AAC கோடாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமிங் மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு ஆடியோலையுமே நல்ல ஒரு ஃபோக்கஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த கால் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஹலோ, கேக்குதாடா? சொல்டா கேக்குதா? அவுட்டோர்ல இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ்ல கட் பண்ணுதா? ஓகேடா, அவுட்டோர்ல இருக்கேங்கிற, பட் ஆனா நல்லாவே இருக்கு. ஆனா சத்தமா மத்த ஹெட்செட்லாம் வந்து ரொம்ப சத்தமா கேக்குது. நல்லாவே ENC வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு காத்து வந்து போல அடிக்குது, காத்து ஒடிக்குது. அப்படியா? ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. இண்டோர்ல இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்கு? இண்டோர்ல இருக்கியா? நல்லா சத்தமா கேக்குது. என் வாய்ஸ் நல்லா கேப்சர் பண்ணி, ஏன்னா இங்க அதிகமா நாய்ஸ் இல்லை, ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. காரணம் அவுட்டோர்ல ENC வேலை செய்யறதுனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேட்டாலும் அது எதுக்காகனா அந்த கிளியரா எனக்கு கேட்கணுன்றத கொஞ்சம் சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இண்டோர்ல தான் எந்த நாய்ஸும் இல்ல, அதனால உங்க வாய்ஸ் நல்லாவே ஃபேன் சவுண்ட் பெருசா கேட்காதுல. நார்மல் ஹெட்செட்லயே ENC ஹெட்செட் நான் நல்லாவே கேட்கும். சரி, இப்ப கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ். ஸோ டச் கண்ட்ரோல்ஸ்னு வந்தோம்னா ஸோ அதையுமே உங்களால் அந்த AMP ஆப் சப்போர்ட்டில் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ சிங்கிள் பாஸ் பார்த்தோம்னா, அதாவது சிங்கிள் டச் பார்த்தோம்னா உங்களுக்கு பாஸ் அண்ட் ப்ளே. ஸோ அது நீங்கள் சிங்கிள் டச் பார்த்தோம்னா டபுள் டேப் ஆகி நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதே சிங்கிள் டச்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுக்கிறது பார்த்தோம்னா சிங்கிள் டச் பாஸ் அண்ட் ப்ளே. அண்ட் டபுள் டேப் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு ஃபார்வர்ட் ஒரு பேக்வர்ட் ட்ராக். ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பார்த்தோம்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் 4 டேப் பண்ணிங்கன்னா உங்களால் கேமிங் மோட் ஆன் பண்ணிக்க முடியும். கேமிங் மோட் மியூசிக் மோட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஆப்ஷனுமே நீங்கள் அந்த ஆப்லேயே நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஒரு சிரி வேக் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த பட்ஸோட ப்ரைஸிங்னு வந்தோம்னா ஸோ அண்டர் 1.5K இங்கே லான்ச் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1.3K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் 1.5K நல்ல கேமிங் ஹெட்செட், ஆடியோ நல்லா இருக்கணும்.
டிசைன்லேயும் சூப்பராக இருக்கணும், குட் லுக்கிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா போல்ட்டோட Z40 கேமிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் Z40 சீரிஸோட ஃபஸ்ட்டு Z40 சீரிஸில் கேமிங் ஹெட்செட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு காம்பேக்ட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அட்ராக்டிவாகவும் இருக்குது, குட் லுக்கிங்காகவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு 1.3Kக்கு நல்ல கேமிங் ஹெட்செட் ஆடியோ நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா Z40யோட கேமிங் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் கேமிங் வந்தாலுமே எங்களுக்கு கேமிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் கேமிங் விளாடும் போது எனக்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஸோ எனக்கு மெயினாக பிடிச்சிருக்க விஷயம் என்னென்னா பில்டு. ஸோ பில்டு அண்ட் அந்த லுக்கு பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஸோ ஒரு 1.3Kக்கு நல்ல ஒரு கேமிங் ஹெட்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போல்ட்டோட Z40 கேமிங் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஸோ பிடிச்சிருக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வணக்கம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you the next video guys. Until then, bye.